ஒரு அமெரிக்காவுடைய ஒரு உளவாளி, அமெரிக்காவுடைய அந்த சிஐஏ ஏஜென்ட் பிரதமர் மோடியை ஏன் குறி வைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, வங்கதேசத்தில் இருந்து இவர் செய்ய நினைத்தது என்ன, வங்கதேசத்தை ஏன் இவர் தேர்வு செய்கிறார் அப்படிங்கிறது ரெண்டு. மூன்றாவது, ரஷ்யா இதை எப்படி ஸ்மெல் பண்ணாங்க அப்படிங்கிறது மூணாவது. இந்த மூணு தான் மிக முக்கியமான விஷயங்கள். ரஷ்யாவை பொறுத்தவரை இந்த ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உளவு கட்டமைப்பை வைத்திருக்கக்கூடிய நாடு ரஷ்யா. மியான்மர்ல ஆகட்டும், ஸ்ரீலங்கால ஆகட்டும், எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்களுடைய உளவு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். அது சோவியத் யூனியன் காலத்தில் கேஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உளவு அமைப்பு காலத்திலேருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு உளவு அமைப்பாக ரஷ்யா இருக்கிறது. ஸோ நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய இந்தியா கிட்ட அவங்களுடைய உளவு அமைப்புகள் அவங்க சேகரித்த தகவல்களை மிக முக்கியமான டாப் சீக்ரெட்டான விஷயங்களே பகிர்வது அப்படிங்கிறது மிக நிச்சயமாக எல்லா நாட்டிலையுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இலங்கையில் ஈஸ்டர் பிளாஸ்ட் நடந்தது இல்லையா? அந்த ஈஸ்டர் பிளாஸ்ட் நடப்பதற்கு முன்பாக அதை இப்படி ஒரு பிளாஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத முன்பே கண்டறிந்து அதுக்கான டிப்பை இலங்கை உளவுத்துறைக்கு கொடுத்தது இந்திய உளவுத்துறை தான். ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸுக்குள்ள அந்த இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் இது ரொம்ப டாப் சீக்ரெட்டான, குறிப்பாக ஒரு தலைவரையே கொல்லணும் அப்படிங்கிற ஒரு பிளாட்டோட வந்திருக்கக்கூடிய ஒரு நபரை அந்த விஷயத்தை செய்வதற்கு முன்பாக அந்த நபரை எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு டாஸ்காக இருந்திருக்கும். ஸோ இங்கே ரஷ்யாவுடைய உளவு அமைப்பும் இந்தியாவுடைய சர்வதேச உளவு அமைப்பாக இருக்கக்கூடிய ராவும் இணைந்து இந்த ஆபரேஷனை செஞ்சிருக்கிறாங்க. அந்த சிஏ உடைய ஏஜென்ட் எலிமினேட் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.